பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றல் Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habib Vanda, Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habibu. Halamati Habib, Halamati Habib Vandale, Halamati Habib, Halamati Habib Vanda, Halamati Habib, Halamati Habib Vandale, Halamati Habib, Halamati Habib. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பேர் அண்ணனுக்கு? பிரபா. பிரபா. ஓகே, பிரபா அண்ணனுக்கு என்ன விசேஷம் உண்டக்கு? பர்த்டே என்ன? சரி, ஓகே. முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா உங்களுக்கு. நன்றி. ஓகே, சரி. இன்னைக்கு பிரபா அண்ணனை நினைச்சு யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கணும். சரியோ, நிறைய பரிசு பொருள் எல்லாம் அனுப்பி இருக்கணும். யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? யாருன்னு தானே தெரியல. என்ன அதுதானே. சரி, யாரும் உங்களை தெரிஞ்சவங்க, உங்களோட உறவுகள், உங்களோட சகோதரங்கள் அப்படித்தானே அனுப்பியிருக்கணும், அல்ல நண்பர்கள் அப்படித்தான் யாரும் அனுப்பியிருக்கணும். யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? பெரும்பாலும் உங்களோட வைஃபா தான் இருக்கும். என்ன பேர் உங்களோட வைஃபுக்கு? தமிழரசி. தமிழரசிட்ட இருந்து கிஃப்ட் எல்லாம் வரையலையப்பா? வரையில. அவளும் மச்சானும் சேர்ந்து செய்திருக்கலாம் என்ற ஒரு ஐடியாவும் இருக்கிறேன். அப்படியா? மச்சாளா? மச்சான். 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 ஓகே, மச்சானுக்கு பேரை சொல்லுங்க. மச்சானுக்கு பேரை சொல்லுங்க. மச்சான் பேர் தர்சன். ஓகே, தர்சன் மச்சான். அப்படியா? சரி, மச்சானும் வைஃபும் சேர்ந்து அனுப்பி இருக்கலாம். மச்சானண்டா உங்களோட வைஃபோட தம்பி அப்படியா? சரி, ஓகே. வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்?
வேற வரண்டை அதை விட மிஞ்சி வரண்ட இவையா தான் இருக்கும். இவையா இருக்கும். சொல்லுங்க யார் யார் இருக்கணும். கன்ஃபார்ம் அவே தான். அப்படிதானா? இல்லையே, நீங்க சொன்ன பேர்ல எங்களுக்கு கிஃப்ட் வரையில. அப்படி இல்லாட்டி இந்த நாடு வரையும் அப்படியே வேற யாரும் தெரியாதோ? அதுக்கு மேல எனக்கு யாருமே இல்லை. சரி, உங்களோட உறவுகள் எல்லாம் நிக்கிற எல்லாரும் பேரையும் சொல்லுங்க பாப்போம். இருக்கும் அந்த பேர். தர்ஷியா, தர்சனா, சுசியந்தன், ஓகே, அம்சலா. ஓகே, அவைதான் கன்ஃபார்ம் அவைதான். சார் வைஃபும் மச்சானுமா தான் இருக்கு. இது என்ன வைஃபை மச்சான் என்ன சொல்லுவீங்களோ? இல்லையே, வைஃபும் அனுப்ப இல்லை, மச்சானும் அனுப்ப இல்லை. சரியோ, வேற யாரோ தான் ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட உறவு தான். யாரா இருக்கும்? சரி, உங்களுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கையும் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, சொல்லுங்க, வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? என்னப்பா, வைஃபையும் மச்சானையும் கூட வேற யாரும் அனுப்பவே மாட்டாங்களா? இது என்ன கதையா கிடக்கு? ஏன் வேற யாரும் இல்லையோ? சான்ஸ் இல்லை, இதைய விட சான்ஸ் இல்லை. சரி, சான்ஸ் இல்லை. நான் சொல்லப்பா, முழங்காவில இருந்து எல்லாம் கிஃப்ட் வரையில வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப எங்க இருந்து வந்திருக்கும்? வேற இடத்துல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லையா? இது என்ன கதையா கிடக்கு? முழங்காவில இருந்தா நீங்க யாழ்ப்பாணமா இருக்கலாம், பவுனியா இருக்கலாம். அப்படியா? அப்படி இருந்து வந்திருக்கும். பவுனியால இருந்து வந்திருக்கலாம், யாழ்ப்பாணம் இருந்து வந்திருக்கலாம். பவுனியால யார் இருக்கலாம்? பவுனியால மச்சான் இருக்கிறான். மச்சான் இருக்கிறான். பேரை சொல்லுங்க பாப்போம். அவன் தர்சான். ஓகே, முழங்காவி நீங்க வந்த யாழ்ப்பாணம் இருந்தது. நான் யாழ்ப்பாணம் நீங்க நினைக்கிறீங்க நாங்க யாழ்ப்பாணம் இருந்து வந்திருப்போம். பவுனியாவும் எங்களோட ஊருக்குள்ள சொல்லல, நாங்க எங்க இருந்து வந்தோம்னு நான் சொல்லல. உங்களுக்கு பரிசு பொருள் எல்லாம் வந்தது வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கும்? பவுனியால தான் இது வந்திருக்கும் நினைக்கிறேன். பவுனியால இருந்தா வந்திருக்கும். ஓகே, மவுனியால மச்சான் இருக்கிறாரா? ஒரு மச்சான், வைஃபோட தம்பி. அப்படியா? ரெண்டு மச்சான். ரெண்டு மச்சான். சரி, அப்ப ரெண்டு மச்சான்கிட்ட இருந்து வந்திருக்குமா அல்லது ஒரு மச்சான்கிட்ட இருந்து வந்திருக்குமோ? ஒரு மச்சான்டையும் மாமிட்டையும் சில நேரங்கள்ல ஆனா மாமியும் சேர்ந்துட்டாங்க. மாமியார் டைம் இருந்து வந்திருக்குமா அல்லது ரெண்டு மச்சானாக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கும்? அப்படியா? ரெண்டு மச்சானும் மவுனியாலாம் இருக்கிறாங்களா? சரி, ஓகே, வைங்க வர. சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பி இருக்கேன். நன்றி. சரி, ஓகே, இதையும் ஓபன் பண்ணி பாருங்க. சைஸ் எல்லாம் சரியா இருக்கா? யாரப்பா இது? எல்லாம் சரியா பார்த்து எடுத்துருக்குறாங்க. சரி, இப்ப பாப்போம் என்ன. ஓகேண்ணா, பிரபா அண்ணனை நினைச்சு இன்னைக்கு கிஃப்ட் அனுப்புனது யாருன்னு பாப்போம். சரியோ? சரி, நீங்க உங்களோட மச்சான் இங்க யாரும் இருக்கணுமா? மச்சான் இங்கே மச்சான் வேறு. இது மருமகள், அதுவும் மருமகள், அது தங்கச்சி. அவை இல்ல விட்டு இவையாத்தான் இருக்கு. அப்படி இவையாத்தான் இருக்கு. வைஃபோட தம்பியா? எங்க மச்சான். உங்களோட மச்சான். சரி, உங்களோட மச்சான் தங்கச்சிட. சரி, ஓகே, இப்ப பாப்போம் என்ன. சரி, இங்க இருக்கிற உங்களோட வைஃப்கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்குமா அல்லது வவுனியால இருக்கிற மாமி மச்சான்கிட்ட இருந்து வந்திருக்குமோ? இங்க இருந்து அதெல்லாம் தெரியாது. யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? இங்கேயோ வவுனியாலையோ? வவுனியால என்ன வந்திருக்கும்? வவுனியால தான் வந்திருக்கும். ஷுவரா? ஷுவர். ஒத்துழைப்போட அப்படியெல்லாம் நான் கேட்கல. ஒன்று கூட வைஃப்கிட்ட இருந்து வந்திருக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களோட மச்சான் மாமியாக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கணும். வைஃப்கிட்ட இருந்தா வந்திருக்குமா? இது என்ன டக்குன்னு மாறிட்டீங்க? வவுனியால இருந்து மச்சான் மாமியாக்கள்கிட்ட அதை செய்ய எனக்கு அப்படியே. இப்ப யாரு செய்தது மொத்தத்துல? வைஃப் தான் மெயின். அப்படி எல்லாம் இல்ல, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாம் சம்பந்தம் இல்ல. யாரோ செய்திருக்கணும். அது யாரு? ஒண்ணு கூட வைஃபாவும் இருக்கலாம் அல்லது உங்களோட மச்சான் மாமியாக்களாவும் இருக்கலாம். இதுல யாரா இருக்கும்? அவைதான் மாமியாக்களா தான் இருக்கும். அப்படியா? சரி, எனக்கு கிஃப்ட் வந்தவே என்ற லவ்வருக்கு கிஃப்ட் கொடுக்கணும். இங்க வந்து பார்த்தா நீங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டீங்க. என்ற லவ்வருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தான் சொன்னவே. வைஃப் தானா? இது என்னப்பா இது? அப்ப அவ ஹஸ்பண்ட்னு சொல்லியல இருப்பா. ஏன் லவ் பண்ணியா கல்யாணம் முடிச்சீங்க? எவ்வளவு காலம் லவ் பண்ணீங்க? 6 மாசம். 6 மாசம் லவ் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியா? அப்ப அவ தான் இருக்குமா? படிவா யோசிச்சுட்டு சொல்லுங்க. கேளுங்க உங்களோட வைஃப்ட்ட நீங்க கொடுத்து விட்டீங்களான்னு. கேளுங்க, ஏது உங்களோட வைஃப்? இவவா? நீங்களா கொடுத்து விட்டீங்களா? நீங்க இல்ல, அவ அழுறான் தான்.
முடியாதப்பா. அவ அழுறாவே. பிரபானன் இது என்ன சங்கடமா போச்சு? என்ன செய்வோம்? என்ன அவதான் கொடுத்துருப்பாவா? சரி வாங்கக்கா, நீங்க தான் கொடுத்துருப்பீங்கன்னு கெஸ் பண்றாரு. வாங்க கிட்ட வாங்க. சரி யாரு கிஃப்ட் கொடுத்தது பிறகு பார்ப்போம். இப்ப என்ன செய்ய போறீங்கண்டா, சரி நீங்க வந்து உங்களோட வைஃபுக்கு ப்ரொபோஸ் பண்ணி இந்த பொக்கையே கொடுங்க. சரி எழுதுங்க. சரி நீங்க தான் சொல்லுங்க உங்களோட ஹஸ்பண்டுக்கு. என்னப்பா ஐ லவ் யூ சொல்லி ஃப்ளவர் பொக்கே எல்லாம் தந்திருக்கிற, நீங்க ஒண்ணுமே சொல்றீங்கல்ல. சிரிக்கிறாங்க அக்கா, வைக்கப்படுறாங்க. சரி இதுல பிரேம் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. வேற யாரமா இருந்தா என்ன செய்வோம்? வேற யாரும் பாப்போமா? அந்த கேக்ல மை லவ்னு போட்டிருக்கு. வைப்பா. ஆ சரி ஓகே, இதையும் பாருங்க. பாத்துட்டீங்களா? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? வைஃப்கிட்ட இருந்தா வந்திருக்கு. என்ன சரி ஓகே, சந்தோஷமா உங்களுக்கு? ஆ வைஃப்கிட்ட இருந்து வந்திருக்கேன் சந்தோஷம். அதுல போட இல்லையே வைஃப்கிட்ட இருந்து வந்திருக்கேன். வைஃப் தானா? இல்லையா? அவன் சொல்லிட்டா இல்லையே இவதான். சரி ஓகே. என்னை கரம் பிடித்து அன்புடன் அதீத அக்கறையில் என்னை காட்டிட எனக்காய் இறைவனால் படைக்கப்பட்ட உன்னத உறவே என்னவனே எனதருமை அன்பு கணவரே, என்னை இல்லற பந்தத்தில் இணைத்து இன்று வரை உன்னை பிரியாமல் பாசத்துடனும் பக்குவமாய் பார்த்து காத்து இன்று வரை எனக்காயும் நம் பிள்ளைகளுக்காகவும் கஷ்டங்களையும் இஷ்டமாய் சுமந்து தம்மில் உயிராய் இருந்திடும் அன்பு கணவர் உங்களுக்கு இன்று இனிய பிறந்த தினம். இந்நன்னாளில் நீடிய ஆயுளுடன் எப்போதும் உவகை கொண்டு மனம் மகிழ்ந்து வாழ்வில் சிறந்து உயர்ந்து நலமாய் நீடிய ஆயுளுடன் எம்முடன் வாழ்ந்திட எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி அன்பாய் வாழ்த்திடும் உங்களோட அன்பு மனைவி தனு. ஆசை பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் உறவுகளுடன் இந்த சரி இன்னைக்கு பிரபானனை நினைச்சு என்ன கிஃப்ட் எல்லாம் அனுப்பி மிக்கியெல்லாம் அனுப்பி சந்தோஷப்படுத்தினது உங்களோட அன்பான காதல் மனைவி தான் தனு. அப்படியா? ஆ சரி ஓகே. என்ன சொல்ல போறீங்க உங்களோட அன்பு மனைவிக்கு? வேற என்னத்தை சொல்லணும் அங்க சொல்லுங்க. சொல்லி விடுங்க. மனைவி பக்கத்துல நிக்கிறாங்க. நன்றிதான். ஓகே. எதிர்பார்க்காம வர்றதுதான் நீ சர்ப்ரைஸ். என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம்? நல்லா இருக்கு. ஓகே. பிள்ளைகள் எல்லாம் கிட்ட கூப்பிடுங்க, பர்த்டே சாங் பாடும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பிரபானா, happy birthday to you, may God bless you, may God bless you, may God bless and keep you, happy birthday to you. நன்றி அண்ணா.